ஒன்று, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு, ஹுசு ஹுதுன்னு சொல்றோமா இல்லையா, அப்ப இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு பணிவோடு தங்களுடைய தொழுகையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சலாத் ஒருமையை பயன்படுத்துறான், தங்களுடைய தொழுகையில். அப்ப அந்த தொழுகை என்பது ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, வாஜிபான தொழுகையாக இருந்தாலும் சரி. சலாத்துனா ஒரு தொழுகை, சலவாத்துனா பல தொழுகை. அப்போ ஒருமையை அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அப்படின்னா எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி, அது ஃபர்லாக இருந்தாலும் சரி, நஃபிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஹாஜத் நஃபிலாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, வாஜிபாக இருந்தாலும் சரி, அந்த மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட மூமின்கள் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இந்த முதல் சிஃபத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப வெற்றியினுடைய முதல் படி என்பது தொழுகைதான். வெற்றியினுடைய முதல் படி எதில் இருக்கிறது? தொழுகையில் தான் இருக்கிறது. அந்த தொழுகையை அல்லாஹ் பயன்படுத்தி அந்த தொழுகையை மூமின்கள் எப்படி தொழ வேண்டும்? ஹாஷிஊன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதற்கு தப்சீர் செய்கின்ற பொழுது, ஹாயிஃபூன், இறைவனை பயந்து, சும்மா ஏடா போடா தொழுவது கிடையாது, பொடுபோக்கா தொழுவது கிடையாது. அப்ப தொழுகையில் அவர்கள் நிற்கின்ற பொழுது இறைவனை பயந்து இறையச்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள். ஹுசு அப்படின்னா சாக்கினூன், மன இத்மினான், மன அமைதி. சில பேர் தொழுகையில் நிற்கும் பொழுது இங்க சொறிகிறது, இங்க சொறிகிறது, திரும்பி பார்க்கிறது, இடுப்புல கை வைக்கிறது. இந்த தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள் அல்ல. ஹுசு என்று சொன்னால் ஹாயிஃப், இறைவனுடைய அச்சம். ஹுசு என்று சொன்னால் சாக்கினோன், மன அமைதி, உடல் அமைதி. அப்படி நின்ன மாதிரி இருப்பாங்க. ஒரு கண்ணு வந்து பாஞ்சாலும், பீரங்கி வந்து பாஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க? அசைய மாட்டாங்க. சின்ன கொசு கடித்தாலே சொறிகிறோம், தட்டுறோம். இது வல்ல ஹுசு ஹுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இப்படி தப்சீர் செய்கிறாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல் ஹுசு ஹாஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் ஹுசுஉல் கல்ப், அந்த உள்ளம் என்பது இறைவனை பயந்து இருக்கும் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃசீர் செய்கிறாங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுசு என்று சொன்னால் கான ஹுசூஹும் ஃபீ குலூபிஹிம் ஃபகல்லு பிதாலிக அப்சாரஹும் வஹஃபது அல் ஜனாஹ. ஹுசு என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனை பயந்திருக்கும், பார்வைகள் தாழ்த்தி இருக்கும். தொழுகையில அவர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும்? கல்லு அபுசாரகம், தங்களுடைய பார்வைகளை மேலே நோக்க மாட்டார்கள், தங்களுடைய பார்வைகளை வலது பக்கமாக நோக்க மாட்டார்கள், இடது பக்கமாக நோக்க மாட்டார்கள், பின்பக்கமாக நோக்க மாட்டார்கள். பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள் என்று சொன்னால் எந்த இடத்தில் அவர்கள் சஜிதா செய்கிறார்களோ அந்த இடத்தை நோக்கி அவர்களுடைய பார்வை இருக்கும். இதுதான் ஹுசு. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃசீர் செய்றாங்க. வஹஃபது அல் ஜனாஹ, பணிவு எனும் இறக்கையை தாழ்த்திருப்பார்கள். அப்படி பணிவா இருப்பாங்க. அல்லாஹ்விற்கு முன்னால கெத்தா நிற்கிறது அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால தலக்கணத்தோடு நிற்கிறது அல்ல,
எங்கே நிற்க வேண்டுமோ அங்கே நிற்க வேண்டாம். அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடிமை நிற்பது போன்று பணிவுடன் நிற்க வேண்டும். இதுதான் ஹுஷு என்று ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. இது முதல் சிஃபத்து. அப்ப அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அப்ப வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று சொன்னால், தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் உள்ளச்சத்தோடு பணிவோடு பார்வைகளை தாழ்த்தி கொண்டு இவர்கள் தொழுகையில் நிற்பார்கள். இவர்கள் தான் யாரு? வெற்றியாளர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். இந்த வசனம் ஏன் இறங்குச்சு, என்ன காரணம், இறங்கியதின் பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸில் வருகிறது, முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஆரம்ப காலத்தில் நபி தோழர்கள் தொழுகையில் நின்னாச்சுன்னா மேலே பார்ப்பாங்க, வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. எர்ஃபஊன அப்சாரஹும் மினஸ் ஸமாஇ ஃபிஸ் ஸலாத்தி. தொழுகையில் எங்க பார்ப்பாங்க? மேலே வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். தொழுகையில வானத்தை பார்க்கக்கூடாது, மேலே நோக்கக்கூடாது. கத அஃபலஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தொழுகையில உங்களுடைய பார்வைகளை எந்த இடத்தில் நீங்கள் சஜ்தா செய்கிறீர்களோ அந்த இடத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். ஹுஷு என்று சொன்னால் உள்ளம் என்பது கடையை பற்றி நினைக்கக்கூடாது, உள்ளம் என்பது வீட்டை பற்றி நினைக்கக்கூடாது, உள்ளம் என்பது வியாபாரத்தை பற்றி நினைக்கக்கூடாது, உள்ளம் என்பது தமது வேலையை நினைக்கக்கூடாது. தொழுகையில் வந்தால் தான் எல்லாமே வரும். நமக்கு மறந்து போன விஷயங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் தக்பீர் கட்டினா எல்லாமே வந்துடும். யார் யார் நமக்கு என்ன கடன் கொடுக்கணும், யார் யார் வீட்டுக்கு போகணும், என்னென்ன செய்யணும், மற்ற நேரத்தில் ஞாபகத்தில் வராது, தொழுகையில் தான் வரும். அப்போ உள்ளங்கள் அலைபாய்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அலைபாயக்கூடாது, உள்ளம் ஓர்மையாக இருக்க வேண்டும். அப்போ உள்ளத்தில் இறைவனுடைய பயமும் இறைவனுடைய சிந்தனையும் இதுதான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த நிகழ்வுகளும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கலத்திடணும். இதற்கு தான் ஹுஷு என்று தப்சீர்